நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்படி சொல்ற மாதிரிதான் நேத்து நீயா நானா எபிசோட்ல பேசின ஒரு சில யங்ஸ்டர்ஸோட பேச்சு இருந்துச்சுங்க. நேத்து நீயா நானா எபிசோட் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, சில யங்ஸ்டர்ஸ் வேலை இருந்தும் நொண்டி சாக்க சொல்லிட்டு வேலைக்கு போகாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் நேத்து எபிசோட் இருந்துச்சு. இதுலயும் ஒரு அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் பையன் இன்ஜினியரிங்லாம் படிச்சு முடிச்சு அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிச்சு. 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிச்சு. இதை பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பையன் வேலைக்கு போனா என்னோட கஷ்டம் எல்லாமே தீந்துரும்னு நினைச்சோம். ஆனா அவன் என்ன பண்ணனா, கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு எனக்கு கம்பெனி பிடிச்சிருக்கு, வேலை பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கம்பெனில வேலை பார்க்க பிடிக்கல. எனக்கு அதே மாதிரி ஒரு கம்பெனியை செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கிறான். அப்புறம் கார் ஷோரூம்ல போய் வேலை பார்த்துட்டு அங்க இருந்து வெளியே எனக்கு இதே மாதிரி ஒரு கார் ஷோரூம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இது எப்படி நாங்க பண்ண முடியும்? நாங்களே ஒரு அப்ராணிப்பட்ட குடும்பமா இருக்கோம். எங்களோட வீட்டுக்கார் மேஸ்திரியா தான் வந்திருக்காரு. அப்ப அவருக்கு என்ன முடியுமோ அதை தானே பண்ண முடியும். இவன் பாட்டுக்கு இந்த மாதிரி அடுக்குறான். இனோவா கார் கேட்கறான். இப்பதான் 2 லட்சம் ரூபாய் போன் கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன், அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டா நான் 50 லட்சத்துக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்குங்க. எப்படி ஒரு பையனால வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் பேச முடியும்? இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையனுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் போன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது ஈஸியா வாங்கி கொடுக்கல. அவங்க அப்பா 6 மாச சம்பளத்தை சேர்த்து வச்சுதான் இந்த போனை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம சொல்றாங்க. இதை நீயா நானா கோபிநாத் கேக்குறாரு. ஏங்க இவ்வளவு பெரிய போனை வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் பையன் இந்த போன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் அழுது அடம் பிடிச்சான், வீட்டுல ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தான். அவன் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல, அதனாலதான் அந்த போனை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த விஷயத்த பார்க்கும்போது அந்த பையன் மேல தப்பு சொல்றதை விட அந்த பையனை பெத்தவங்க மேலதாங்க தப்பு சொல்லணும். அவன் 2 லட்சம் ரூபாய் போன் கேட்கறான் அப்படின்றதுக்காண்டி இவங்க போய் வாங்கி கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இதுதான் நம்மளால ஏத்துக்க முடியல. 2 லட்சம் ரூபாய் போன் கேட்டா அப்படின்னா நீ சம்பாரிச்சு வாங்குறானா வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு 2 தட்டு தட்டி வீட்டுல இருக்க விடாம இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல பேசின பல பேர் அவங்க பேசின பேச்சை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இன்னொருத்தவங்க கீழே வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நான் இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான விஷயம் எல்லாமே கிடைச்சிருது, நான் கம்ஃபர்டபுளா வந்திருக்கேன், நான் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஒரு சில பேருக்கு இன்னொருத்தவங்களுக்கு அண்டர்ல வேலை பார்க்கறது பிடிக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல செட்டில் ஆகி கொஞ்சம் பணத்தை கையில சேர்த்து அப்போ பிசினஸ் பண்ணுவாங்க, பல தொழில் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இவங்க என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கல, அதுக்கு ஏதாவது ஒரு நொண்டி சாக்க சொல்லிட்டு இது மாதிரி வேலைக்கு போறதுல இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இந்த அளவுக்கு வருத்தமா இருக்கே, அவங்கள பெத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் பெற்றோர்கள்னால உழைக்க முடியும். அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்டேஜ் வந்தோடனே இவங்க தான் உழைச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அப்படி பண்ணலனா கூட பரவாயில்ல, அவங்க கிட்ட இருந்து காசை பிடிங்கி இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் காலம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே வயித்தறிச்சலா வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.